இன்னைக்கு ஒரு அரசியல் பதிவு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தொலைக்காட்சிகளில் மாலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த டாக் ஷோ என்று சொல்லக்கூடிய விவாத மேடை, இதுகளை பார்த்தீர்களேயானால் அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி அமையுமா, அமையாமலே போய்விடுமா, அந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாகத்தான் இருக்கும் அப்படி என்று கடந்த சில நாட்களாகவே விவாதங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. அதையெல்லாம் தொடர்ந்து கவனித்து வரும் பொழுது அந்த அதிமுகவினுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு எனக்கு இயற்கையாகவே ஒரு ஆவல் தோன்றியது. அப்போ அந்த கட்சி எப்பொழுது ஆரம்பித்தது என்று அந்த காலகட்டத்திலேயே இருந்த சில அன்பர்களிடம் தொலைபேசியில் கேட்டு அது என்று அந்த கட்சி எங்கு வைத்து எப்பொழுது துவங்கப்பட்டது என்று கேட்ட பொழுது அது 17/10/1972 அன்று சென்னையில் முற்பகலில் தோற்றுவிக்கப்பட்டது என்று ஒரு எம்ஜிஆருடைய அன்பர் எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகர் ஒருவர் சொன்னார். சரியையா, தோராயமாக எந்த நேரமாக இருக்கும் என்று கேட்டால் ஒரு 11 மணி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த 17/10/1972 சென்னை 11 மணி 1 நிமிடம் என்பதை அதிமுகவினுடைய பிறப்புக்குரிய நேரம், இடம், தேதியாக கொண்டு அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த ஜாதகம் எப்படி இருக்கிறது என்று தோன்றியது. அந்த ஜாதகத்தில் அந்த சமயத்தில் குறிக்கப்பட்டதில் தனுசு லக்னம் என்று வருகிறது. தனுசு லக்னம், லக்னத்திலேயே குருவும் ராகுவும் இருக்கிறார்கள். தனுசு லக்னம், லக்னத்திலேயே குருவும் ராகுவும். இந்த ஆராய்ச்சி பேச்சு என்பது ஜோதிடம் பயில்பவர்களுக்கும் ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்து வருபவர்களுக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கு என்றுதான் போடுறேன். இது ஜோதிடத்தையே நம்பாதவங்க, பிடிக்காதவங்க இதை பார்க்காம விட்டுருங்க. அதை முதல்லயே சொல்லிடுறேன். அப்போ இது தனுசு லக்னம், லக்னத்திலேயே குருவும் ராகுவும் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் சந்திரனும் மாந்தியும் இருக்கிறார்கள். சந்திரனும் மாந்தியும். சந்திரன் திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறான். அடுத்து பார்த்தீர்களேயானால் சனி 6ஆம் இடத்தில் வக்ரம் அடைந்து இருக்கிறான். 7ல் கேது இருக்கிறது. ஏன்னா லக்னத்திலேயே ராகு இருக்கிறதுனால 7ல் கேது இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறான். 10ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. 11ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறது. புத ஆதித்ய யோகம். சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். குரு லக்னத்திலேயே இருப்பதால் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கிறது. சந்திரனுக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறது. இந்த மாதிரி எல்லாம் அந்த கட்டத்தை நோக்கியவுடன் நமக்கு புலப்பட்டது. சரி, இந்த கட்சி துவங்கிய நேரத்திலிருந்து நடந்த சம்பவங்களுடைய அடிப்படையில் பார்த்தால் இந்த கட்சிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன என்பதை நாம் கண்டறிய முடியும். நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த கட்சியை பொறுத்தவரையில பூர்ண நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் செவ்வாயும், 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும், 9ஆம் இடத்துக்குரிய சூரியனும் மிகுந்த நன்மையை செய்வதற்கு பாத்தியப்பட்டவர்கள். சுக்கிரனும் புதனும் மிகுந்த தீமையை செய்வதற்கு பாத்தியப்பட்டவர்கள். சரி, சுக்கிரன் புதன் தீமையை செய்யறான். செவ்வாயும் சூரியனும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள்.
கடந்த கால சம்பவங்களை அடிப்படையில பார்த்துக்கிட்டே வந்தோம்னா, அப்படின்னா தான் எந்த கிரகங்கள் எவ்வளவு நன்மையை செய்கின்றன என்பது கணிக்க முடியும். இப்ப சந்திரன் 8ஆம் இடத்துக்குரியவனாக இருக்கிறான். அவன் திருவோண நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரத்திலேயே ஏறி இருக்கிறான். 8ஆம் இடத்துக்குரியவன் பொதுவாக பாதகத்தைத்தான் செய்வான் என்று நமக்கு தோன்றினாலும், அவன் வளர்புரை சந்திரனாக இருப்பதால், சுபத்துவமாக இருப்பதால், அந்த கட்சி ஆரம்பித்த முதல் சில வருடங்கள் சந்திர திசை தான் ஓடி இருக்கிறது. 17/10/72 இருந்து 26/3/75 வரைக்கும் சந்திர திசை ஓடி இருக்கிறது. அந்த சந்திர திசை நடைபெற்ற காலத்தில்தான் அவர்கள் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சந்திரன் இந்த கட்சிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று தெரிகிறது. ஏன்னா 8ஆம் இடத்துக்குரியவனாக இருந்தாலும் அவன் வளர்புரை சந்திரனாக சுபத்துவமாக இருந்ததன் காரணமாக மாந்தியோட சேர்ந்து இருந்திருக்கிறான். ஆனாலும் அவன் வெற்றியை அளித்திருக்கிறான் அல்லவா? புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சந்திரன் நன்மையை செய்யக்கூடிய, தீமை செய்யாமல் இருந்திருக்கிறான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்சியினுடைய தலைவர் பேரே ராமச்சந்திரன் அல்லவா? அதனால சந்திரன் தீமை செய்யவில்லை. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை 26/3/75 இருந்து 26/3/82 வரை நடைபெற்றிருக்கிறது. 75 to 82. அப்போ அது ஆட்சியில் இருந்திருக்கிறது அல்லவா? அப்ப 5ஆம் இடத்துக்குரியவன் நல்லதை செய்திருக்கிறான். 5ஆம் இடத்துக்குரியவன் இந்த கட்டத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கிறான். ஆக ஆட்சி கட்டிலில் அமர்த்தியிருக்கிறான். ஆக இந்த கட்சிக்கு செவ்வாய் கிரகம் இந்த கட்சிக்கு நல்லதை செய்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த டேட்டாவினுடைய அடிப்படையில், சம்பவங்களுடைய அடிப்படையில் தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். அடுத்து ராகு தசை 26/3/82 இருந்து 25/3/2000 வரைக்கும் நடந்திருக்கிறது. இந்த ராகு திசை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த கட்சிக்கு சோதனைகள் ஆரம்பமாகி விட்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவருக்கு உடல்நலம் பாதிப்புகள்லாம் ஏற்பட்டு, அந்த ராகு திசை சனி புத்தி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது 1/5/87 இருந்து 7/3/90 அவர் 87வது வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நிறுவன தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இறைவனிடம் சேர்ந்தார். ஆக அந்த ராகு திசை சனி புத்தி அந்த தலைவரை பறித்து கொண்டிருக்கிறது. ஆக ராகு பொதுவாக இந்த தனுசு லக்னத்திற்கு அவ்வளவாக நன்மையை செய்யாது என்பது உறுதிப்பட்டுள்ளது. சனி 2ஆம் இடத்துக்குரியவனாக இருந்ததுனால அவனும் அவ்வளவு நன்மையை செய்யவில்லை என்று தெரிகிறது. அப்போ நம்ம ராகுவும் சனியும் நல்லது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு வழி கோலாக அமைகிறது. அடுத்து குரு திசை 25/3/2000 இருந்து 25/3/2016 வரைக்கும் நடந்திருக்கிறது. 16 வருடம் குரு திசை காலத்துல பேரும் புகழுமாகத்தான் இருந்திருக்கிறது. தனியே நின்று கூட பல வெற்றிகளை எல்லாம் அந்த கட்சி பெற்றிருக்கிறது. அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அது மிகவும் பெருமிதத்துடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது குரு தசை நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அடுத்து 25/3/2016 இருந்து இப்பொழுது சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது. 19 வருஷம் 2035 வரைக்கும் சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பழைய சம்பவங்களுடைய அடிப்படையில் இந்த ராகுவும் சனியும் நல்லது செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அதனால சனி தசை சனி புத்தி நடக்கும் பொழுது பழையபடியும் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இறைவனடி சேர்வதற்குரிய காலமாக அது அமைந்து விட்டது. 25/3/2016 இருந்து 29/3/2019 வரைக்கும் உள்ள சனி தசை சனி புத்தி காலத்துல அவர்கள் 2016 டிசம்பர்ல 5ஆம் தேதி இறைவனடி சார்ந்தார்கள். அப்போ அந்த சனி தசை அவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்க கூடிய தசையாக இருக்கிறது. சரி, பூரா வருஷமுமே தொந்தரவாக இருக்குமா? இப்படியே அவங்களுக்கு கூட்டணியை அமையாமல் போய் ஒவ்வொருவராய் பிரிந்து போய் எதிர்காலமே இல்லாமல் போய்விடுமா என்பதுதான் இன்றைய ஆராய்ச்சி.
இது பூராமே நடந்த சம்பவங்களினுடைய அடிப்படையில் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எது, தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்று வகைப்படுத்தி, நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எப்பொழுதும் நன்மையை செய்யும், தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் தீமையை செய்யும் என்பதற்காகத்தான் இந்த இவ்வளவு வரலாறையும் சொல்லி வருகிறேன். சரி, இப்பொழுது சனி தசை சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. 15/1/2023 இருந்து 16/3/2026 வரை சனி தசை சுக்கிர புத்தி. சுக்கிரன் தனுசு லக்னத்திற்கு மிகவும் வேண்டாதவன். அந்த வேண்டாதனுடைய திசை எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறது? 2026 மார்ச் வரை இருக்கிறது. நல்ல வேளையாக தேர்தலுக்கு முன்பாகவே அது முடிந்து விடுகிறது. இருக்கட்டும். இப்ப பாருங்க, சனி திசை சனி புத்திக்கு அடுத்து சனி திசை புதன் புத்தி 29/3/2019 இருந்து 6/12/2021 வரைக்கும். புதனும் தனுசு லக்கணத்திற்கு மிகவும் வேண்டாதவன். அவன் 7ஆம் இடத்திற்குரியவனாக இருப்பதாலும் அந்த 7ஆம் இடத்திலேயே கேது இருப்பதாலும் இந்த கேதுனுடைய எஃபெக்ட்னாலையும் புதனுடைய எஃபெக்ட்னாலையும் நிறைய அவர்களை சேர்ந்தவர்களாலேயே அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களாலேயே அவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் வந்து கொண்டே இருந்தன. சனி திசை புதன் புத்தி காலத்துல உடன் இருப்பவர்களால் தொந்தரவு. அதான் அந்த சனி திசை புதன் புத்தி. அடுத்து சனி திசை கேது புத்தியும் அதே மாதிரிதான். கேது மிகவும் கடுமையாக சோதனைகளை கொடுத்து உடன் இருப்பவர்களால் தலைவலியை உருட்டுவான். அது 6/12/2021 இருந்து 15/1/2023 வரைக்கும். கூட இருக்கிறவங்களே பிரிகிறது, தனி கட்சி துவங்குகிறது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமில்லாத தன்மை, பொதுக்குழுவில் சண்டை, தனியாக பிரிந்து போயிருக்கிறது. இதெல்லாமே சனி திசை கேது புத்தியினுடைய விளைவுகள். அடுத்து சனி திசை சுக்கிர புத்தி 16/3/2026 வரைக்கும் ஓடுது. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 15/1/2023 இருந்து அது நடந்து கொண்டு இருக்கிறது. அது 16/3/2026 வரைக்கும் நடக்கும். சுக்கிரனும் தனுசு லக்னத்திற்கு மிகவும் வேண்டாதவன். இந்த சுக்கிரன் என்ன செய்யறான் பாருங்க, பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய நட்சத்திரத்திலேயே அவன் இருப்பதால் அந்த பாக்கியஸ்தானத்தை முற்றிலும் ஸ்பாயில் பண்றான், கெடுக்கிறான். அதனால இவங்க நினைத்ததெல்லாம் நடக்க விடாம ஆக்கி கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த பாக்கியஸ்தானத்தை வியாழன் பார்த்து கொண்டு இருப்பதால அந்த கெடுதலிலேயே முங்கி போகாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். சுக்கிரன் புத்திநாதனான சுக்கிரன், ஏன்னா சனியும் வேண்டாதவன் சுக்கிரனும் வேண்டாதவன். இந்த வேண்டாதவர்கள் அந்த எண்ணங்களை எல்லாம் ஈடேற விடாமல் செய்கின்ற அந்த புத்திநாதன் பாக்கியஸ்தானத்துல போய் இருக்கிறான். அந்த புத்திநாதன் தன்னுடைய சாரத்திலேயே இருக்கிறான். பூர நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால அந்த பாவத்தை கெடுக்கிறான். ஆனா நல்ல வேளையாக வியாழன் பார்ப்பதால் இவ்வளவு கெடுதல் வந்த பிறகும் ஓரளவு தாக்கு பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இது 16/3/2026 வரைக்கும் இப்படி தாக்கு பிடிப்பாங்க. ஆனா 16/3/2026 பிறகு சனி திசை சூரிய புக்தி, சனி திசை சூரிய புத்தி வருகிறது. சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கிறான், சுக்கிரனோட பரிவர்த்தனை பெற்று இருக்கிறான். அந்த பாக்கியஸ்தானத்தை வியாழனும் பார்க்கறதுனால அந்த சூரிய புத்தியில, சனி தசை சூரிய புத்தியில இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவுனா என்ன கிடைக்கும்? இவர்கள் எண்ணம் போல் இவர்களுக்கு ஒரு கூட்டணி அமையும். அப்போ மார்ச் மாசம்னு சொல்லிட்டோம்னா மார்ச் மாசம் வரைக்கும் கூட்டணிக்காக இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில், தேர்தல் நெருங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு கூட இவர்களுக்கு ஒரு கூட்டணி அமைந்து ஒரு தெளிச்சி பெறுவதற்குரிய காலம் தென்படுகிறது மார்ச் மாசத்துக்கு மேல. அதனால மார்ச் மாசம் வரைக்கும் இந்த நிகழ்வுகள், இந்த விவாதங்கள் தொடர்கதையாகத்தான் இருக்கும். வருவார்கள்,
என்று நினைப்பார்கள், வரமாட்டார்கள். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் என்பது மாதிரி நடக்காதவை எல்லாம் நடந்துவிடும், நடக்கக்கூடியவையெல்லாம் நடக்காமல் போய்க்கொண்டு அப்படியே போராட்டமும் துன்பமுமாக மார்ச் மாதம் வரைக்கும் ஓடும். தேர்தலுக்கு சில காலங்கள் முன்பாக கூட்டணிகள் அமையலாம். சரி, எதிர்காலம் என்று உண்டு, எல்லோருக்கும் உண்டு என்று சொல்கிறாலே, இந்த கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது? கூட்டணி தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் தான் வரும் என்று இந்த ஆராய்ச்சியில் தென்படுகிறது. எதிர்காலம் எப்படி இருக்கும்? 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை வியாழன் பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், சமசப்தமஸ்தானம், நண்பர்கள், கூட்டுறவு, இந்த ஸ்தானம், பாக்கியஸ்தானம், இவைகளையெல்லாம் வியாழ பகவான் பார்ப்பதால் எத்தனை இடர்கள் வந்தாலும் இந்த இடர்களை எல்லாம் வெல்லக்கூடிய சக்தி உடையதாக இருக்கும். அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் மிகுந்த பாதிப்புக்கு ஏற்படும் என்று கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தொழில் நன்றாகத்தான் இயக்கிக் கொண்டு இருக்கும் என்று வருகிறது. லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருந்து கொண்டு புத ஆதித்ய யோகத்தை தருவதால் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளும்படியான பாதிப்புகள் எதுவும் இருக்காது. எத்தனை இடர்கள் வந்தாலும் அத்தனை இடர்களையும் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அஷ்டகவர்க்க பரல்களை பார்ப்போமேயானால், எண்ணிக்கையை பார்ப்போமேயானால், லக்னத்திற்குரிய இடத்தில் 28 எண்ணிக்கையும் தொழில் ஸ்தானத்தில் 28 எண்ணிக்கையும் இருக்கிறது. அது 25 மேலுக்கு இருக்கிறது இருந்தாலே நல்ல பலன்களைத்தான் கொடுக்கும். கூட்டுறவு ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானத்தில் 30 பரல்கள் இருக்கின்றன. அதனால் எப்படியும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு புதிய புதிய நண்பர்கள் தேவையான நேரத்தில் வந்து சேர்வார்கள். இந்த கட்சிக்கு அவ்வப்பொழுது சேர்ந்து கொண்டுதான் இருந்திருப்பார்கள், இனிமேல் இருப்பார்கள் என்றுதான் வருகிறது. பாகிஸ்தானத்தில் 28 பரல்கள் இருக்கிறது. அதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. சத்ரு ரோகஸ்தானத்தில் 29 பரல்கள். சர்வ அஷ்டக பல்களை பார்த்தீர்களானால் சத்ருஸ்தானத்தில் 29 பரல்கள் இருக்கிறது. சற்றேறக்குறைய அந்த லக்னத்துக்குரிய பரல்களின் எண்ணிக்கையோட ஒன்று கூட இருப்பதன் காரணமாக இது எப்பொழுதும் எதிர்ப்பிலேயே நெருப்பாட்டில் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த எதிர்ப்புகள் அனைத்தையுமே சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த கட்சிக்கு இந்த குரு அருள் இருக்கிறது என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக குருவர்களின் துணை கொண்டு எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து பன்னெடுங்காலம் அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த கட்சிக்கு இருக்கிறது. என்ன இடர்கள் வந்தாலும் அதை எதிர்த்து தாண்டி நிற்கும் என்றுதான் வருகிறது. இப்பொழுது நடக்கக்கூடிய சனி திசையானது அவ்வளவு நல்லதை இந்த கட்சிக்கு செய்யவில்லை. செய்யாத சூழ்நிலை இருப்பதன் காரணமாகத்தான் இந்த கூட்டணி அமைவதில் இவ்வளவு சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அது தேர்தல் நெருங்கும் காலமான மார்ச் மாதத்திற்கு பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல, அதன் பிறகு ஒரு வருட காலத்திற்கு நல்ல சமயமாக இருப்பதால் அந்த மார்ச் மாதத்திற்கு நெருங்கி வரும் பொழுது கூட்டணிகள் அமைந்து இந்த தேர்தலை ஒரு பேரும் புகழுமாக எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை வரும் என்றுதான் கொள்ள வேண்டியிருக்கிறது. நெட் ரிசல்ட் முடிவு என்ன? தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில், தேர்தலுக்கு ஒரு மாதமே இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இவர்களுடைய கூட்டணி இறுதியாகும். கட்சியினுடைய எதிர்காலத்தை பொறுத்த அளவில் தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் நிலைத்து நிற்கும் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது முழுக்க முழுக்க அந்த கட்சி ஆரம்பித்த நேரத்தையும் இடத்தையும் தேதியையும் அடிப்படையாக கொண்டு நடந்த தசாபுத்திகளின் அடிப்படையில், நடந்த சம்பவங்களுடைய அடிப்படையில் என்னென்ன கிரகங்கள் நன்மையை செய்யும், என்னென்ன கிரகங்கள் தீமையை செய்யும் என்று ஆராய்ந்து அதனுடைய அடிப்படையில் தான் எதிர்காலத்திற்கும் பலன்கள் அமையும் என்று சொல்லி இந்த முடிவுரைக்கு வந்திருக்கிறோம். இது விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு ஜோதிட ஆராய்ச்சிக்காக செய்யப்பட்ட பதிவு என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் பயிலக்கூடிய நண்பர்களும் ஜோதிட கலையில் ஆர்வமுள்ள நண்பர்களும் இதை விரும்புவார்கள். அவர்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.